இப்போ நம்ம சிம்பிளான ஒரு சட்னி பார்க்கலாம். ஒரு 10 தக்காளி நல்லா பழுத்ததாக நறுக்கி இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூணுத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ சட்னி தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது ஒரு வாரம் வரைக்கும் கிடாது. வெளியில் வச்சுருந்தீங்கன்னா 2-3 நாள் வரைக்குமே கிடாது. அதனால தான் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். நல்லெண்ணெயாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கடுகு போட்டுக்கோங்க. மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 2 போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி விழுதணும். இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடணும். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடணும். இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா போதும். இந்த சட்னி ரெடி ஆகிடும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாரம் வரைக்கும் கிடாது. நீங்கள் இப்போ பசங்களுக்கு வெக்கேஷன்லாம் வெளியில் போகும்போது சூப்பராக இருக்கும். இந்த இட்லி, தோசை, சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம். தக்காளி தொக்கு மாதிரி நல்லாயிருக்கும். தக்காளி தொக்குனாச்சும் வெங்காயம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. இதுனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.